வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம வெறும் வயிற்றுல பப்பாளி பழத்தை சாப்பிட்றதால என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்பாளி ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழமாகும். இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, பாப்பைன் மற்றும் நார்சத்து போன்ற கூறுகள் இந்த பப்பாளி பழத்தில் அதிகமாக காணப்படுகிறது. பப்பாளி சாப்பிடுவதற்கு சுவையானது மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நன்மை பயக்கும். ஸோ வெறும் வயிற்றுல பப்பாளியை நம்ம சாப்பிட்றதால எந்தெந்த நோய்கள் குணப்படுத்தப்படுது, பப்பாளி பழத்தினுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்னதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல பப்பாளி சாப்பிட்றது செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். தேசிய சுகாதார நிறுவனம், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வின்படி பப்பாளியில் காணப்படக்கூடிய பாப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த நொதி புரதங்களை உடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதன் காரணமாக உணவு உங்களுக்கு எளிதில் செரிக்கப்படுகிறது. பப்பாளியை நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிடுவதன் மூலம் இந்த நொதி மிகவும் திறம்பட செயல்படுகிறது மற்றும் வாயு, அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். ஸோ செரிமானத்தை மேம்படுத்தி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு பப்பாளி பழத்தை நீங்க காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பப்பாளி பழம். பப்பாளியில் விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து நிரம்பி இருக்கு. இது உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாட்டை அதிகரிக்கும். ஊட்டச்சத்து, ஸோ அதுதான் விட்டமின் சி இருக்குது, அதனால தான் இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதிக அளவு விட்டமின் சியோட உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குவது உங்களுடைய உடலை நோய் தொற்றுகள் மற்றும் பல நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நோய்கள் மற்றும் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் ஸோ இந்த பப்பாளி பழம் தான். நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கும் போது உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி பல விதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் பப்பாளி பழம். பப்பாளி பழம் குறைந்த கலோரி மற்றும் அதே போல நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதாவது கலோரிகள் குறைவு தான், ஆனால் ஃபைபர் அதிகமாக இருக்கு. இது உணவை என்ன பண்ணும் அப்படின்னா விரைவாக ஜீரணிக்க உதவிகரமாக இருக்கும் மற்றும் நீண்ட நேரம் உங்களுக்கு பசி எடுக்காத ஒரு உணர்வை தரும். அதாவது அதிகமாக நீங்கள் உணவுகளை எடுத்துக்க தேவையில்லை, இது சாப்பிடும் போதே உங்களுக்கு பசி உணர்வை இது கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இதனாலே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை குறைச்சி உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கு. இது ஆரோக்கியமான சருமத்திற்கு அவசியமான சத்து. பப்பாளியை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் முகப்புருவை குறைக்கிறதுக்கும் முன்கூட்டிய முதுமையை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சிறந்த தோல் ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய உணவில் மற்ற சத்தான மற்றும் நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பப்பாளி பழத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சருமம் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்பட்டு சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி பழம். பப்பாளியில் நார்சத்து, பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கு. இது அனைத்துமே இதய ஆரோக்கியத்திற்கு அவசியமான சத்து. பப்பாளியை நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிடுவது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் பக்கவாதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பப்பாளியை எடுத்துக்கும் போது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். சர்க்கரை நோய் அதாவது இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல பப்பாளியை சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி பழம் இன்று பெரும்பாலானோர் விரும்பி உண்ணக்கூடிய பழமாகும். ஆனால் இதை சுகர் பேஷண்ட்ஸ் உட்கொள்ளலாமா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கு. உண்மையாக சர்க்கரை நோயாளிகள் பப்பாளி பழத்தை உட்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா இது குறைந்த அளவிலான கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் நார்சத்துக்களை தான் கொண்டு இருக்கு. ஆனால் நீங்க இதை தெரியாம கூட வெறும் வயிற்றுல சாப்பிடுறத தவிர்க்கணும். ஸோ நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிடலாம், அதுதான் கான்செப்ட். ஆனால் நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு அந்த லேட்டெக்ஸ் அல்லது பப்பைன் சொல்லக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பப்பாளியை சாப்பிடுவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் அலர்ஜி ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாது. அதுவும் எந்த அலர்ஜினா லேட்டெக்ஸ் அல்லது பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு தீமை விளைவிக்கும். அதனால் நீரிழிவு நோயாளிகள் மட்டும் வெறும் வயிற்றுல பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. ஸோ மற்றவர்கள் வெறும் வயிற்றுல பப்பாளி பழங்களை சாப்பிடுங்க, போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க, உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.